Hi friends, welcome to Saviyari Designers. இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். இதை வந்து சும்மா அப்படியே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதோட காட்டிடலான்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். வீடியோவாக எடுக்கலை, மேக்கிங் வீடியோவாக எடுக்கலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் 4 லைன் ஜரியில் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 லைன்லேயே நிறுத்திட்டேன். 4 லைனில் போடும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனு 1 இன்ச்சு கேப்பில் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கு சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு வெளியே சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இல்லைங்களா, பஞ்ச் பீடு, அந்த பீடை வச்சு அந்த திலகம் ஷேப்பில் ஹாஃபுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு அரும்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த அரும்பையும் கூட ஃபுல்லாக அந்த ஹாஃபுக்குமே கொடுத்துடலாம். பெரிய பீடில் சுகர் பீடுக்கு அடுத்த லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த பீடு இருக்கிற வரைக்குமே அந்த அரும்பு கொடுத்துக்கோங்க. நான் அதோடவே நிறுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 திலகத்துக்கும் கேப்பில் 3 அரும்பு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, சுகர் பீடு அக்கு ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக் அமௌண்ட்டில் கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்லீவ் இது, பேக் நெக்கும் சேம் இதே மாதிரி தான் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் இதே டிசைனை இன்னும் கிராண்டாக வேணும்னா திலகம் ஷேப்பை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பக்கமாக ஒட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக வரும். புட்டாஸ் பார்த்திங்கன்னா அந்த திலகம் ஷேப்புக்கு நடுவாக வச்சோம் இல்லைங்களா, அந்த 3 பெரிய பீடு சுகர் பீடு வச்ச மாதிரி அதையே புட்டாவும் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லீவு. நம்ம வந்து என்ன டிசைன் கொடுக்குறோம், எப்படி கொடுக்கலான்றதை க்ரியேட் பண்ணி திங்க் பண்ணி ஒவ்வொரு டிசைனையும் கொடுத்தோன்னா கொஞ்சம் அது மாறி வரும். ஒரே மாதிரி போடாமல் மாற்றி போட்ட மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு போட்டதையே போட்டு கொடுக்குறோன்ற மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், சரிங்களா. இதுலேயே நம்ம மேங்கோ ஷேப் கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி லைட்டாக மட்டும் மாற்றினோன்னா பேசிக் அதிகமாக வந்து பிகினர்ஸ் கிட்ட வந்து பேசிக் அமௌண்ட்டில் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்குலாம் டிசைன் கொஞ்சம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி லைட்டாக மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக போய்டும்ன்றது. பேக் நெக்கு இந்த வீடியோவாக தான் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.